விளைவு. தௌஹீதை சவுதி உலமாக்களிடமிருந்து படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த காசா பிரச்சனையில ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்றாங்க, யூதனோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இது தௌஹீதா? இவர்கிட்ட இருந்து நம்ம கல்வி எடுக்கணுமா? இப்ப கல்வியை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? யமனிலிருந்து எடுக்க வேண்டும். இப்ப யமனில் போராடக்கூடியவர் யார்கள்? ஷியாக்கள். ஈரானிடமிருந்து எடுக்க வேண்டும். ஈரான்கிறவங்க யாரு? ஷியாக்கள். அப்ப இந்த ஒரு தாக்கம், இந்த ஒரு விமர்சனம் எப்படிப்பட்ட மனநிலையை பொதுஜனங்கள்கிட்ட ஏற்படுத்துது? அகீதா அதெல்லாம் மறந்து நமக்கு முன்மாதிரி ஷியாக்கள் தான். அவங்க பிரச்சனை இல்லை, ஷியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஷியாவா இருந்தாலும் பிரச்சனைனா இப்போ அபூபக்கரை திட்டுறது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை திட்டுறது, அவங்களுடைய நிறைய பிதத்தான கொள்கைகள், அது எல்லாத்தையும் இப்போ அங்கீகரிக்கக்கூடிய நிலை வருது. இதனால தான் நாம், இது நடந்த விஷயம், நான் மிகைப்படுத்தி சொல்லலை. இது என்னுடைய